திருவண்ணாமலையில கிரிவலம் போறது எல்லாருமே பண்றாங்க. பொதுவா எந்த கிழமைகள்ல கிரிவலம் போகணும் அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. அன்னைக்கு கிரிவலம் சுத்துறதுக்கு ஆளே இல்ல. அந்த கிரிவலம் சுத்தி வர பாதை கூட ரொம்ப இருட்டாதான் இருக்கும். திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகத்துல வர்றது கிரிவலம் தான். இது இல்லாமலேயும் ஜோதியும் சித்தர்கள் அப்படிங்கிற விஷயமும் ஒன்று இருக்கு. பூலோகத்துல வாழ்றதுக்கு இன்னைக்கு நமக்கு சித்தர்கள் தான் நிறைய வழி பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய சூட்சமான முறைகளை. ஏன்னா இன்னைக்கு சித்தர்கள் இல்லாம ஒண்ணுமே இல்லை. நம்ம சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், 10 நிமிஷம் 15 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணாலே அந்த சித்தரோட அருள் நிச்சயமா 100% கிடைக்கும். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, திருவண்ணாமலையில கிரிவலம் போறது எல்லாருமே பண்றாங்க. அவங்களுக்கு எப்போ தோணுதோ, எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அவங்க போய் இந்த கிரிவலம் பண்றாங்க. பொதுவா எந்த கிழமைகள்ல கிரிவலம் போகணும் அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. அற்புதமான ஒரு கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு பெரும்பாலும் கோவில் பூஜைகள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய மக்கள் ரொம்ப ஆர்வமா ஒவ்வொரு விஷயமும் புதுசாக பண்ணுறாங்க. அன்னைக்கு கிரிவலம் சுற்றுறதுக்கு ஆளே இல்லை. அந்த கிரிவலம் சுற்றி வர பாதை கூட ரொம்ப இருட்டாக தான் இருக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் கிரிவலம் சுற்றி பெரிய பெரிய பதவியில் ரொம்ப பக்காவான வேலைகளில் இருக்காங்க. இப்போ அவங்க எந்தெந்த நாளில் அந்த கிரிவலம் வந்தாங்க, எவ்வளோ பவர் கிடைச்சிது அவங்களுக்கு, என்னென்ன கிழமைகளில் என்னென்ன கிரிவலம் வந்தால் என்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும், வாழ்க்கையில் எதை நோக்கி அவங்க பயணம் போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் அவங்க கிரிவலம் போனாங்கன்னா, அரசியல் சார்ந்த விஷயங்களில் அவங்க ஜெயிக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமையில் போகிறது ரொம்ப சிறப்பான விஷயங்களை செய்யும். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் போனால் இந்த அரசியல், இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க, இந்த அரசியல் சார்ந்து ஒரு வார்டு மெம்பருக்கு நிற்கிறாங்க, ஒரு எம்எல்ஏ நிற்கிறாங்க, அவங்க நிற்கணும்னு ஞாயிற்றுக்கிழமை நாளில் போகிறது ரொம்ப சிறப்பு. அதேமாதிரி திங்கட்கிழமை நாளில் போகிறவங்களுக்கு மனம் ரீதியாக உள்ள போராட்டம் இல்லை அதாவது என்கிட்ட பொருளாதாரத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டுக்கு போனால் ஒரு மன மகிழ்ச்சியே இல்லை, நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எனக்கு மனசு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லவங்க திங்கட்கிழமையில் போகிறது ரொம்ப சிறப்பு. அது மாதிரி செவ்வாய்க்கிழமையில் ஒரு லேண்டு விஷயமா ஏதோ ஒரு விஷயம் ஒரு பிரச்சனையாக இருக்குது, எங்களை கூட பிறந்தவங்களோட சகோதரனோட எப்போ பார்த்தாலும் வாக்குவாதமாக இருக்குது, ஒரு அடிதடி, எப்போ பார்த்தாலும் நான் பேசினாலே எங்கள் சண்டை வந்தது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் போகிறது ரொம்ப சிறப்பு. அது மாதிரி புதன்கிழமையில் என் குழந்தை சரியான முறையில் படிக்கலை, நான் சொல் பேச்சே கேட்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு புதன்கிழமையில் போகிறது ரொம்ப சிறப்பு. அதுமாதிரி குழந்தை இல்லை, எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக குழந்தையே பிறக்கலை அப்படின்னு சொல்லி உள்ளவங்க 11 நாள் தொடர்ந்து வியாழக்கிழமையில் கிரிவலம் போனாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதை மாதிரி இந்த நாட்களை விட ஒரு ஸ்பெஷலான நாள் இருக்குன்னா செவ்வாய்க்கிழமைகளில் போகிறது ரொம்ப சிறப்பு. இன்றைக்கி எல்லா நாட்கள்லையும் போகிறது, கிரிவலம் போகிறது ஒவ்வொரு விஷயத்துக்காக அது நம்ம போகிறோம். சகல விதமான பிரச்சனைகளுக்கு எனக்கு ஒரே தீர்வு, படத்தில் கூட சொல்லுவாங்கள்ல, எனக்கு ஒரே மாத்திரை, ஒரு மாத்திரையில் எல்லாமே சரியாகணும்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அந்த செவ்வாய்க்கிழமையில் போகிறது ரொம்ப சிறப்பு. எப்படி மூலிகை எடுக்கிறதுக்கு அந்த வருஷத்தில் ஒரு நாள் எந்த மந்திரமும் சொல்லாமல் மூலிகை பறிக்கிறோம்னு ஒரு நாள் இருக்கோ, அந்த மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமைக்கு இந்த சகலவிதமான சம்பத்துகளும் சகலவிதமான செல்வங்களும் அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லமை படைச்சது இந்த செவ்வாய்க்கிழமையில திருவண்ணாமலையில கிரிவலம் வர்றது ரொம்ப சிறப்பு. திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகத்துல வர்றது கிரிவலம் தான். இது இல்லாமலேயும் ஜோதியும் சித்தர்கள் அப்படிங்கிற விஷயமும் ஒன்று இருக்கு. ஜோதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சித்தர்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சித்தர்கள் அப்போ இந்த பூலோகத்தில் வாழ்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு சித்தர்கள் தான் நிறையா வழி பண்ணி கொடுக்குறாங்க. நிறையா சூட்சமான முறைகளை நமக்கு ஓலைச்சுவடிகள் மூலமாக, பழங்கால ஏடுகள் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம போய் ஒரு தெய்வத்திட்ட வழிபாடு பண்ணுறதுக்கூடிய வேலையை விட சித்தர்கள் மூலியமாக போயிட்டு அந்த வேலையை முடிக்கும்போது அது உடனடியாக வேலை நடக்குது. அதனால தான் நம்மளோட குருநாதர் சொன்ன வழிகாட்டலின்படி நம்மளோட தாரக மந்திரமே பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம் அப்படிங்கிற மொழியை முன் வச்சு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் பேசுகிறோம். அதன் அடிப்படையில் தான் நமக்கு எல்லாமே நடக்குது. ஏன்னா இன்றைக்கி சித்தர்கள் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. நம்ம சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸு மாற்றுறதா இருக்கட்டும், ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நம்ம ஜெயிக்கிறதா இருக்கட்டும், சித்தர்கள் இல்லாமல் நம்ம ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த சித்தர்களை நம்ம எப்படி நம் பக்கம் பார்க்க வைக்கிறது.
இப்போ ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே காவி கட்டின எல்லாருமே சித்தன்னு சொல்லிட முடியாது. அப்போ சித்தன் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ ஒரு ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு சித்தர் உருவாரணும்னா அடுத்த ஒரு 7 தலைமுறைக்குள்ளே அவர் சாமி கும்பிட்டாலும் கும்பலானாலும் அடுத்த 7 தலைமுறைக்குள்ளே அடுத்த சித்தன் அந்த வீட்டில் வந்து உருவாயிடறான்னு அப்படின்னு. அப்போ சித்தனுங்கிறது நம்ம ஒன்றும் கால்குலேஷன் பண்ணி ஒரு சித்தராக ஆகணும்னு நம்ம வந்து யோசிக்க முடியல. அந்த இறைவன் பார்த்து இவன் என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவன் பார்த்து ஏற்றுக்கணும் என் புள்ளன்னு. அவங்க தான் சித்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சித்தர்களை வழிபாட்டு பண்ணால் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா, சித்தர்களால் முடியாத விஷயமே இல்லை. இன்றைக்கி தெய்வத்துக்கு ஈக்குவலாக ஒரு 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 எனர்ஜி இருக்குன்னா அது சித்தர்களால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கி வேணால் நமக்கு காசு கொடுத்தா கடையில் வாட்டர் பாட்டில் கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த காலத்தில் காட்டில் இருந்தாங்க, 10 வருஷம் இருந்தாங்க, 12 வருஷம் இருந்தாங்க. நமக்கு தேவையான பொருளை தானே வர வச்சுட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா அவங்களோட தீராத அந்த அன்பும் அந்த தெய்வத்து மேலே உள்ள ஈர்ப்பும் அவங்க சொன்ன மந்திரங்களும் தான். இன்றைக்கி வேணால் 1000 வழிமுறைகள் வரலாம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதிவிலக்கு. ஆனால் சித்தர்கள் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த சித்தர்களை வந்து நம்ம நேரடியாக பார்க்கணும், இல்லை அந்த சித்தரோட அருள் நமக்கு 100% கிடைக்கணும்னா 48 நாள் தொடர்ந்து மண் அகல் விளக்கில் வந்து நெய் தீபம் போட்டுட்டு அந்த நெய் தீபத்தை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணாலே அந்த சித்தரோட அருள் நிச்சயமாக 100% கிடைக்கும். இந்த சித்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாலே அது 100% அந்த சித்தரோட ஆக்டிவிட்டீஸோ இல்லை அந்த சித்தரோட முகமோ இல்லை சித்தர்கள் செய்த சித்து விளையாட்டுகளில் ஒன்றோ அது உங்கள் வாழ்க்கையோட மேட்ச் ஆகிறத நீங்களே உணர முடியும். பார்த்துக்கலாம். ஓகே சார். சுக்கிரதோஷம் வந்து நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும் சார்? சுக்கிரதோஷம்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். சுக்கிரதோஷம் வந்துட்டாலே ஒரு ஆளுக்கு வந்து சரியான முறையில் வந்து ஒரு வயசு வந்து ஒரு 28 வயசு ஆகுதுன்னு வச்சுங்க, சரியான முறையில் வந்து ஒரு திருமண பெண் கிடைக்காது. பொருளாதாரத்தில் ஏகப்பட்ட சிக்கல்கள் ஆயிருக்கும். அப்படியே இதையும் மீறி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தால் மன வாழ்க்கை ஒன்றும் சிறப்பாக இருக்காது. சுக்கிர தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு 3 விளக்கு மண் விளக்கு எடுத்துக்கணும். அதில் 3 விளக்கில் நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3ஐயும் கலந்து வாழைத்தண்டில் திரி போட்டு வந்தாலே இந்த சுக்கிர தோஷம் வந்து நிவர்த்தி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பசுமாட்டுக்கு தயிர் சாதம் தானம் கொடுத்துட்டு ரெகுலராகவே எங்கள் தயிர் சாதம் தானம் கொடுத்துட்டு வந்தாலே சுக்கிரதோஷம் நிவர்த்தி ஆகிடும். ஓகே சார். இன்னைக்கு எபிசோடில் திருவண்ணாமலை கிரிவலம் எந்தெந்த கிழமைகளில் போகணும், என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன கிழமைகளில் போகணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க. சுக்கிரதோஷம் நீங்கிறதுக்கு என்ன விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றிங்கம்மா.